வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலை கோயிலுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் வந்து டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸாக வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு சபரிமலைன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சபரிமலை ஆன்லைன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த ஒரு லிங்க் காட்டும். இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ டிக்கெட் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணுறதுக்கு இதுதான் அந்த ஹோம் பேஜ். உங்களுக்கு வந்து எந்தெந்த நாட்களில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா, இங்கே வந்து வர்ச்சுவல் கியூ இருக்குது, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க. நீங்கள் வந்து கோயிலுக்கு வந்து நீங்கள் என்னைக்கு போக விரும்புங்களோ அந்த டேட் வந்து இங்கே என்டர் பண்ணிங்க. ஸோ இந்த சிகப்பில் காட்டுற டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஆகிடுச்சு. பச்சையில் காட்டின மட்டும் தான் உங்களுக்கு வந்து டேட் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ வந்து நவம்பர் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு, ஆனால் வந்து லாஸ்ட் டே மட்டும் ஃப்ரீயாக காட்டிருக்காங்க. ஸோ டிசம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக இருக்குது. மற்ற டேட் எல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜனவரிலேயும் வந்து உங்களுக்கு வந்து டேட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ பச்சையில் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து டேட் இருக்குன்னு அர்த்தம். சிகப்பில் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்ட் ரூட் கேட்டிருக்காங்க பாருங்க. நீங்கள் வந்து ஒரு 3 ரூட் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ரூட் வழியாக நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். எருமலை கள்ளக்கட்டி ட்ரெடிஷ்னல் பாத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து 46 கிலோமீட்ரு. அப்புறம் வந்து வண்டி பெரியார் சத்திரம் புல்மேடுன்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து 16 கிலோமீட்ரு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பம்பை மரக்கூட்டம் இருக்குது, இது வந்து 4 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த வழியாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம திரும்ப வந்து நம்ம ஹோமுக்கு வந்துடுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். நீங்கள் இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து நியூ யூஸர் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து ரெஜிஸ்டரில் வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இதுதான் வந்து நம்மளோட அப்ளிகேஷனு, ரெஜிஸ்டர் பண்ணுற அப்ளிகேஷனு. ஸோ இங்கே வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஆட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போய்டும். நீங்கள் அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து இங்கே சப்மிட் ஆகிடும். நீங்கள் வந்து அது உங்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமாக நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய இன்ச்சில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பராக இருக்கணும். அதேமாதிரி வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்குதோ அதேமாதிரி வந்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து மேலாக ஃபீமேலாக கேட்டிருப்பாங்க, அது வந்து நீங்கள் என்னவோ நீங்கள் என்ன பார்த்து என்டர் பண்ணிங்க. அப்புறம் வந்து அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட்டு, உங்களுடைய ஏரியா, உங்களோட வில்லேஜ், போஸ்ட்டு, தாலுக்கா, அப்புறம் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களுடைய வந்து கண்ட்ரி கேட்டிருப்பாங்க, உங்கள் கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்புறம் வந்து உங்களுடைய ஸ்டேட் கேட்டிருப்பாங்க, நீங்கள் என்ன ஸ்டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருப்பாங்க பாருங்கள், அது வந்து நீங்கள் இங்கே கொடுத்துங்க. கொடுத்துட்டு உங்களுடைய ஏரியாவோட பின்கோடு இருக்கும் பாருங்கள், அதை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரியான ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த நீங்கள் செலக்ட் பண்ணுற ஐடி ப்ரூஃபோட நம்பர் வந்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். உங்களோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்குன்னு வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்மால் லெட்ரு, பிக் லெட்ரு, நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர், இது 4மே மிக்ஸ் பண்ண மாதிரி நீங்களே வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து திரும்ப வந்து இங்கே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு இங்கே வந்து ஐ அக்ரிக்கு பாருங்கள், இந்த ஐ அக்ரியில் வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். அது கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து சிகப்பு கலர் ஸ்டார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் மேண்டட்ரியாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபோட்டோ ஃபார்மேட் வந்து ஜேபேக்கில், பிஎன்ஜி, அப்புறம் ஜிஃபில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா வந்து 1 MB இருக்கணும். ஸோ இமெயில் ஐடி வந்து கண்டிப்பாக வந்து ஃபாரினர்ஸ்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் இருக்கவங்க வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஐ அக்ரி கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து ஓடிபி வந்துருக்கும், அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பரோ இல்லை வந்து இமெயில் ஐடியோ நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுத்துங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
வெர்ச்சுவல் க்யூ இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி வந்து செலக்ட் டேட் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டேட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் ரூட் இருக்குது பாருங்கள், நீங்கள் அதே மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் எந்த வழியாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா வந்து செல்ஃப் கேட்டிருக்காங்க, அப்புறம் வந்து அதர்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் செல்ஃப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு மட்டும் தான் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். இதே வந்து நீங்கள் அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு குரூப்பாக போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் பேரில் ஒரு 10 பேர் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் புக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி நீங்கள் திரும்ப ஒரு 5 பேருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் புக் பண்ணும்போது இங்கே வந்து கேட்பாங்க பாருங்கள், ஆட் பில்கிரிம் பாருங்கள், நீங்கள் வந்து இங்கே வந்து ஆட் கொடுக்க நீங்கள் 5 பேரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்லாட் இருக்குது பாருங்கள். ஸ்லாட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பச்சை கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து எல்லாமே வந்து டைமிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எந்த டைமில் வந்து நீங்கள் தரிசனம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த டைம் கேட்டிருக்காங்க, ஹவர்ஸ் கேட்டிருக்காங்க, 24 ஹவர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செல்ஃபாக இல்லை வந்து அதர்சம் கேட்குற பாருங்க, அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் செல்ஃப் கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் பேர் மட்டும் வந்துடும். நீங்கள் இல்லைனா இங்கே வந்து அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆட் பில்கிரிம்ஸ் கொடுத்துக்கிட்டீங்க, பேர் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து கீழே வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், அரவணா, அப்பம், அப்புறம் வந்து அபிஷேகம், கீ, மஞ்சள் அண்ட் குங்குமம், விபூதின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேட்டிருக்காங்க உங்களுக்கு எதனா வேணுமான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு எதாவது வேணும்னா நீங்கள் இங்கே செலக்ட் இருக்கு பாருங்கள், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து இங்கே வந்துடும். இல்லை வந்து உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைனாக்கா நீங்கள் வந்து இங்கே நோ கொடுத்துங்க. அப்புறம் வந்து கான்ட்ரிபியூட் ஃபார் பில்கிரிம்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஃபண்டு வந்து நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரிதாக்கா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துங்க, இல்லை வந்து நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 0 வந்துடும். ஆட் டு விஷ் லிஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரைட் சைடில் வந்து உங்களுடைய டேட்டு உங்களுடைய டைம் இங்கே வந்துடும், நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் மட்டும் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 காட்டுது. இதே வந்து நீங்கள் 5 பேர் 10 பேர் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ இங்கே காட்டுறோம். அப்புறம் வந்து கீழே வந்து முன்ன கேட்ட மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஃபண்டு வந்து நீங்கள் கொடுக்க மாதிரிந்தாக்கா இங்கே இந்த அமௌண்ட்டு காட்டும், இல்லைன்னா நீங்கள் 0 காட்டும். நீங்கள் எந்த வித அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட தேவையில்ல, ஃப்ரீ தான். ஸோ வந்து உங்களுக்கு இது கேன்சல் பண்ணால் நீங்கள் இங்கே இப்போயே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணால் நீங்கள் வந்து இங்கே எடிட் பண்ணிக்கலாம், இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி. இல்லைனா வந்து நீங்கள் ப்ரொசீட் இருக்க பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய புக்கிங் ஐடி நம்பர் வந்துடும். அப்புறம் வந்து வர்ச்சுவலுக்கு வந்துடுச்சு. அப்புறம் வந்து உங்களுடைய டேட்டு ஸ்லாட் எல்லாம் டைமில் வந்துடும், நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்க. அப்புறம் வந்து அமௌண்ட்டு காட்டும், இங்கே வந்து எல்லா அமௌண்ட் எல்லாமே 0 காட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண தேவை, ஜஸ்ட் வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தா போதும். இங்கே வந்து எக்ஸலண்ட், குட், நீட்ஸ் டு இம்ப்ரூவ்மெண்ட் கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். இங்கே வந்து ஸ்டேட்டஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு பாருங்கள். இங்கே வந்து டவுன்லோடுக்கு பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் வந்து பிடிஎஃபாக வந்துடும் கலரில் உங்கள் ஃபோட்டோவோட. இல்லை வந்து நீங்கள் கேன்சல் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த புக்கிங் வந்து கேன்சல் ஆகிடும், நீங்கள் திரும்ப வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய டிக்கெட் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து உங்களுடைய டிக்கெட் வந்து இருக்கும். உங்கள் ஃபோட்டோவோட உங்களுடைய QR கோடு எல்லாமே இருக்கும், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.